نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وتلك الجنة التي أورثتموها بما كنتم تعملون صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم سئل أي العمل الأفضل فقال إيمان بالله ورسوله قيل ثم ماذا؟ قال الجنة الجهاد في سبيل الله قيل ثم ماذا؟ قال حج المبرور أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஈமான் என்றாலே அது நற்செயல்கள்தான் என்று சொல்லக்கூடிய சிலருக்கு இந்த ஹதீஸ்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எது நற்செயல்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இதுதான் நீங்கள் உலகில் செய்து கொண்டிருந்ததற்கான உங்களுக்கு வழங்கப்பட்ட சொர்க்கமாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா 43வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அவர்கள் செய்ததோடைய அமல்கள் என்னென்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா நாளை அதற்கு வெகுமதியாக சொர்க்கத்தை தருகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். உமது இறைவன் மீது ஆணையாக அவர்கள் அனைவரிடமும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி விசாரிப்போம் என்று இறைவசனம் விளக்கம் தரும்போது அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி என்பதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பற்றி தான் விசாரிப்போம் என்று இஸ்லாமியனுடைய சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள். பலர் விளக்கம் தரும் பொழுது அதற்கு கூறுவது, சுவர்க்கத்தில் உள்ள நற்பெயர்களை பற்றி அல்லாஹ் கூறிவிட்டு இது போன்றவர்களுக்காகவே உலகில் செயல்படுபவர்கள் செயல்படட்டும் என்று கூறுகின்றான் என்பதாகவும் சிலர்கள் இந்த ஆயத்தை உதாரணமாக காட்டுகின்றார்கள். ஆக தன்னுடைய உம்மத்தினர்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம் செய்தனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாளை அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுவான், அதை பற்றியெல்லாம் விசாரிப்பான். எந்த ஒரு நன்மை செய்திருந்தாலும் சரி, தீமை செய்திருந்தாலும் சரி, அதை பற்றி விசாரிக்கப்படும். அதற்கு தகுந்த கூலியாக சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தருகின்றான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொர்க்கங்களை அங்கே நமக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்றான். எந்த அமல்கள் யார் செய்கின்றார்களோ அந்த அமலுக்கு தகுந்தார் போன்று தர்ஜாக்கள் உயர்ந்த சொர்க்கமாகிய ஒவ்வொரு சொர்க்கமாக இருக்கின்றது. அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை பிரவேசிக்க செய்வான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, செயல்களில் சிறந்தது எது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்ட போது அவர்கள் கூறியது, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொள்வது என்றார்கள். பின்னர் எது என வினவப்பட்டது. அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது என்றார்கள். பின்னர் எது என்று கேட்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்படும் ஹஜ் என்றார்கள். இந்த 3 விஷயங்களை சொல்லும் பொழுது பாக்கி ஏனைய விஷயங்களை
அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மனிதர்கள் வழக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை அன்றி வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்று உறுதியாக நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தும் கொடுக்கும் வரை அவர்களிடம் போர் புரிய வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். இவற்றை அவர்கள் செய்து விடுவார்களானால் தமது உயிர் உடைமைகளை என்னிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். இஸ்லாத்தின் வேறு உரிமைகளில் அவர்கள் வரம்பு மீறினாலே தவிர, மேலும் அவர்களின் விசாரணை இறைவனிடமே உள்ளது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்ப இங்கு சொல்லக்கூடிய முதல் ஹதீத்திற்கும் இரண்டாவது ஹதீத்திற்கும் இரண்டு விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் கலிமா சொல்லிவிட்டான், வெறும் கலிமா சொல்லிட்டு அவன் தொழுகல, அவன் நோன்பு வைக்கல, அவன் ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவன் இடத்துல போரே செய்யலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டு அவன் எதுவுமே செய்யலை அப்படின்னா இவன் முஸ்லீமே இல்லை, இவன் முஸ்லீம்ங்கிற அடையாளத்தில் இல்லை, ஒரு இடத்துல போரே செய்யலாம். ரசூலுல்லாஹ் அதுதான் சொல்லி காட்டுறாங்க. போர் செய்யறன்னா வாழை எடுத்துட்டு போய் சண்டை போடுறது, அவர்களிடத்தில் சண்டையிடுவதற்கு, அவர்களிடத்தில் அதை பற்றி எடுத்து சொல்வதற்கு நமக்கு முழு உரிமை இருக்கின்றது. எப்படியாச்சும் அவங்க தொழு வர வைக்கணும். அவர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய முறைகள் இருந்தால் ஜக்காத்து கொடுப்பதற்காக வேண்டி அவர்களை நாம் தூண்ட வேண்டும், அவர்களை நாம் வற்புறுத்த வேண்டும். ஜக்காத்து கடமையாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை நோன்பு நோற்பதற்கு தகுதியானவர்களாக இருந்து நோன்பு நோக்காமல் இருக்கின்றார்களே, இவர்களை பார்த்துட்டு நாம் நோன்பு வைப்பதற்கு அவர்களை நாம் தூண்ட வேண்டும். ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அடுத்து, இஸ்லாமிய வேறு உரிமைகளில் அவர்கள் வரம்பு மீறினாலே தவிர, வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்ல இவங்க வரம்பு மீறுறாங்க, இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள்ல வேற ஏதாச்சும் ஒன்று வரம்பு மீறுறாங்கன்னா அவங்க மீது என்ன செய்யலாம், அதற்குரிய தண்டனைகள் என்பது வழங்கப்படும். ஒருத்தவன் நோன்பு வைக்கிறான், தொழுகிறான், ஜக்காத்து கொடுக்குறான், எல்லாம் செய்யறான், ஆனா இவன் திருடுறான் அப்படின்னா அவன் கையத்தை வெட்டணும். அவன் வேற ஏதாச்சும் இது போல தவறுகள் செய்கின்றான் என்றால் அதற்குரிய தண்டனைகள் என்பது வேறு. அதுக்கு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, அவர்களின் விசாரணை இறைவனிடமே உள்ளது, அல்லாஹ்விடத்தில் இருக்குது. நாளைக்கு அதை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள், அதற்குரிய தண்டனைகளும் வழங்கப்படும். செயல்களில் சிறந்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட விஷயங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்கின்றார்கள். எது அல்லாஹும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வது, முழுமையாக நம்ப வேண்டும் என்பதாக. அடுத்து என்ன அப்படின்னா அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவது. அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதுன்னு சொன்ன எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்காக வேண்டி சண்டை போடுறதுக்காண்டி வாழை தூக்கிட்டு நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி இந்த ஒரு ஹதீதுகளை இதுபோல் குர்ஆனாயத்துகளை வச்சுக்கிட்டு தான் சிலர்கள் அறியாமல் இந்த மடையர்கள் சொல்லக்கூடியது போர் செய்ய சொல்கிறான், பார்த்தீங்களா இஸ்லாத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. போர் என்பது வாளை எடுத்துக்கொண்டு அடுத்தவர்களிடத்தில் சண்டையிடுவது மட்டும் போர் அல்ல, தன்னுடைய செயல்பாடுகளில் தன்னிடம் இருக்கக்கூடிய ஷைத்தானிடம் முதன்மையாக நாம் போரிட வேண்டும். ஷைத்தானிட போர் என்ன, ஷைத்தான் எங்கே இருக்க நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறான். அப்போ நம்முடைய செயல்பாடுகளை, ஒரு மனிதனுக்கு இரண்டு புத்திகள் இருக்கிறது, இரண்டு சிந்தனைகள் ஏற்படும். ஒன்று நல்ல சிந்தனைகள், மற்றொன்று கெட்ட சிந்தனைகள். எதை மிகைக்கிறது என்பதுதான் அங்கே அவனுடைய செயல்பாடுகள் மாறும். செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை குழப்பத்தில் இருப்பான், சரி செஞ்சிருவோம்டா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறானே. இப்ப இவனுக்கு எது நல்லது என்று படுகின்றதோ அதை மட்டுமே செய்ய வேண்டும். அப்ப இந்த இடத்துல நல்ல காரியத்திற்கு போகாத, நீ இதுக்கு போ அப்படின்னு சொன்ன போக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வரல. தூங்குற டயத்தில் இப்போ இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி தூங்கி கண்ணை மூடி எழுந்திருப்போம். இருக்குதுல இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல,
ஃபஜருக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி கண்ணை செஞ்சோம்னா ஷைத்தான் மிகைக்கிறான்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து அவுதுபில்லாஹி ஷைத்தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு நம்ம வர்றோம் தெரியுமா? இப்போ என்ன ஆயிருது? இந்த இடங்களில் நாம் அவனிடத்தில் போர் செய்திருக்கின்றோம். ஷைத்தானிடம் அவனுடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்படாமல் வந்திருக்கின்றோம். இதுதான் தீய விஷயங்களிலிருந்து, தீய செயல்பாடுகளிலிருந்து அவன் அதிலிருந்து தவிர்ந்து கொண்டு முன்னேறி வருகின்றானே, இதுதான் போர் செய்யக்கூடியது. காலகட்டத்தில் எதுவுமே இல்லாத சமயத்தில் அப்போ உள்ளதுடைய காலகட்டங்கள் வேறு. இப்போ இந்த இடங்களில் போர் செய்யக்கூடியது இந்த ஆத்மாக்களில் நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, செயல்பாடுகளிலிருந்து போர் செய்து மீள வேண்டும். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது தான் சொன்னாங்க, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு செய்வது என்பதாக. வல்லவல்லாஹ் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்லவல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.